இந்த 2026ஆம் ஆண்டுல வந்து யாருக்கெல்லாம் தொட்டதெல்லாம் பொன்னாகும் அப்படின்னு எந்த ராசிக்காரங்களுக்கு சொல்லுவீங்க? ரிஷப ராசிக்காரங்களுக்கு ஒரு தொட்டதெல்லாம் பொண்ணாகக்கூடிய காலகட்டம் எப்போ அப்படின்னா பிஃபோர் ஜூன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இவங்க தொட்டதெல்லாம் பொண்ணாகும். அடுத்ததாக பார்க்குறோம் அப்படின்னா துலாம். லாஸ்ட் இயரில் வந்து ஜாக்பாட் அப்படின்றோம் பார்த்தீங்களா, அதில் இன்னும் மீதி இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஹாஃபில் இன்னும் கண்டினியூட்டி ஆகிட்டு இருக்கக்கூடிய ஆளில் துலாம் இருக்கவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு பொன்னான காலகட்டம். தன்னுடைய செயல்பாடுகளாலையும் திறமையை உருவாக்கக்கூடிய தன்மை யாருக்கு இருக்குது அப்படின்னா துலாத்துக்கு இருக்குங்க. அடுத்ததாக பார்க்குறோம் அப்படின்னா கும்பம். இவங்கெல்லாம் என்னடா பண்ணிட போகிறாங்க, அவங்களாம் முன்னுக்கு வந்துருவாங்களான்னு நினைச்சவங்களுக்கு முன்னாடி நான் வாழ்ந்து காட்டிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறப்போ கும்பம். எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல காலம் கிடைச்சிடாதா அப்படின்ற அளவுக்கு போராடிட்டு இருந்தவங்களுக்கு சூப்பரான பொன்னான காலகட்டம் அப்படின்றது மாதிரி ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா கடகராசிக்கு சூப்பராக இருக்க போகிறது. ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம்ல, நமக்கு பிடிச்ச ஒரு ஆள் வந்தா. அது மாதிரி இந்த குரூப் வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கையில் பொன்னான காலகட்டம் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா கன்னிராசி. கன்னிராசிக்கு சனியினுடைய பார்வை பாலம் ரொம்ப அழகா இருக்கு. அதனால ஃபர்ஸ்ட் ஆஃப் இவங்களுக்குலாம் ஃபெயிலியரில் உட்காந்துருப்பாங்க. செகண்ட் ஆஃப் எப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா த்ரிஷா இல்லைன்னா